அது போய் வாங்கி சாப்பிடணும். என்னம்மா இது ஸ்கோல? இக்கியால. இக்கியால? அதான் மேல 2வது மாடியில் எல்லாம் சாப்பிடும். கோழி காலு எல்லாம் அதை பற்றியா உருண்டை உருண்டையாக வச்சுருக்கா. அது வீணுமா? அது வீட்லேயே செஞ்சு தருவோனம்மா. அதெல்லாம் ரொம்ப விலையா? இல்லை, அது வீட்லேயே செஞ்சு தருவேன். அது வெஜிடேரியன் பால். சரி, இன்னைக்கு வந்து என்ன சமைக்க போகிறோன்னா மீல் மேக்கர் வந்து பரட்டி வச்சுட்டு நான் மிஸ்டர் டிஐஒய் போகிறோம். கடைக்கு போனோம், அம்மாவுக்கு தேவையானது வாங்கினது. ஸோ இப்போ நான் என்ன சமைக்க போகிறேன், மீல் மேக்கர் எடுத்துட்டேன். இதோடு சேர்ந்து அவரைக்காய் போட்டு இல்லை, இதோட மீல் மேக்கரும் உருளைக்கிழங்கும் பெரட்ட போகிறோம். கொள்ளு ரசம் வைக்க போகிறோம். தக்காளி பழம்லாம் போட்டு தேவையானது என்னென்னா முள்ளிங்கிழங்கும் இந்த என்னது இது பேர் என்ன, அவரைக்காய், அவரைக்காய் போட்டு பெரட்ட போகிறோம். தக்காளி பழம் எதுக்குன்னா கொள்ளு ரசம். இந்த வெங்காயம் வந்து பூண்டு ரசம் வைக்கலான்னு எடுத்திருக்கேன். ஒரு பூண்டு தேவைப்படுது. ஸோ அம்மா நல்லா காற்று நல்லா போகிறதுக்கு இந்த பூண்டு ரசம் தேவை. இந்த உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் பெரட்டுறதுக்கு, மீல் மேக்கரோட சோயா சங்கோட பெரட்டுறதுக்கு. இந்த பூண்டு என்னத்துக்குன்னா ரசம் தேவைப்படாது. இந்த முள்ளங்கி பெரட்டுறதுக்கும் உருளைக்கிழங்கு பெரட்டுறதுக்கும் தேவை. இங்கே வந்து மஞ்சள் எடுத்திருக்கேன், ஃப்ரெஷ் மஞ்சள். நான் இப்போதும் சொல்கிறது தான், பவுடர் பாய்க்க மாட்டேன், ஃப்ரெஷ் மஞ்சள். இந்த மஞ்சள் வந்து ரசத்துக்கு ஒன்று, பெரட்டலுக்கு ஒன்று. ஓகே, make orskam rasam for my mother, and this one soya chunk I going to fry it, make like like a gravy for rasam. And then I take radish with what do you call it? Sweet peas, right? Yeah, sweet peas, and with the radish we're going to be stir fry. Indian style cooking today. So I take potatoes together with the soya chunk. It's going to be a gravy, something like curry gravy. And this what do you call, garlic and tomatoes go with the orskam rasam. So simply vegetarian rasam, Indian, South Indian, typical chettinad Indian gravy we're going to do with the spices, and orskam rasam with the spices powder, rasam powder as well. Today I'm going to use our Indian traditional amikalle, old utensil. Okay, authentic way I'm going to prepare this for Amma. Okay, easy way. If you guys don't have authentic like how I have old utensil, but you can use blender, simple as that. But you won't get the taste as essence taste of spices, because old utensil is a nature earthware. Only nature earthware can distribute the aromatic flavor of spices. That's the beauty of earthware. கட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இந்த வாழைப்பூ வந்து ஆஞ்சிட்டு கட் பண்ணும், அந்த என்னது வாழைத்தண்டு, இந்த வாழைத்தண்டை கட் பண்ணி அலசிட்டு கட் பண்ணுவோம் பாருங்கள், நாராக வரும். அப்படி தான் இந்த முள்ளங்கிக்கிழங்கு பண்ணுது. கொஞ்சம் ஒரு முதுமையாயிருச்சுன்னா அந்த காய்கறி கூட சில நேரம் ரொம்ப சோர்வாயிரும். நம்ம கட் பண்ணுவோம், ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, ஒரு மாதிரி அசைவு இருக்காது, சொல்கிற பேச்சு கேட்காது. கட் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா கேட்கும். கொஞ்சம் ஐஸ் பட்டி வச்சுனா கிழங்கு வந்து ஒரு மாதிரி வயசான மாதிரி சோர்ந்து போச்சு, ஃப்ரெஷ்ஷாக இல்லை. இந்த முள்ளங்கிக்கிழங்கு எங்கே தான் வைக்கிறது? வெளியே வச்சாலும் இங்கே பாச தொல்லை நிறையா இருக்குது, வெளியும் வைக்க முடியாது. இந்த முள்ளங்கி படுற பாடு இருக்குது எங்கள் வீட்டில். அதையும் எடுத்து ஐஸ் பட்டியில் வச்சிருது. ஐஸ் பட்டியில் வச்சா இப்படி ஆயிடுது. நான் வாங்கிட்டு வந்த காய்கறி தூக்கியா போட முடியும்? பாருங்களேன் என்ன கோலம் பண்ணுது. இந்த என்னது பேர் என்ன, அவரைக்காய் கதையை பற்றி பேசுகிறாங்க. இங்கே கிராமத்தில், இங்கே நம்ம மலேசியாவில் இது வந்து வெளிநாட்டு அவரைக்காய். நம்ம ஊர், நம்ம மலேசியாவில் ஒரு அவரைக்காய் வாங்கும். இப்போ வந்து
வில்லேஜ் சைட்டில் இருக்கிறாங்க இல்லையா, கிராமத்தில் உள்ளவங்க வந்து அவரைக்காய் வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக, ரொம்ப திக்காக, பார்க்கவே முடியாது அந்த மாதிரி அவரைக்காய். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரட்டினா நெத்திலி பொடியோடு போட்டு, காஞ்ச ஊடாலாம் போட்டு பெரட்டினா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சின்ன வயசுலேருந்து நான் சமைச்சிட்ருக்கேங்க. ஒரு 10 வயசுலேருந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். 10 வயசுலேருந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டதுனால எனக்கு வந்து சமையல் அவ்வளோவும் ரொம்ப பிடிக்கும். எது கேட்டாலும் சமைச்சு கொடுத்துருவேன். கோழி ரெண்டாங், கோழி சம்பால், மீனா, நாசி குனிங் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. மஞ்சளாக இருக்குங்க சோறு. ஆனால் நெய் போட்டு சமைப்பாங்க. கோழி சம்பல், அப்புறம் அவரைக்காவும் நெத்திலி பொடியும் போட்டு பெரட்டுறது, முள்ளங்கி சாம்பார், முள்ளங்கி அவரைக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டுவாங்க. புளிச்சக்கீரை கறி, நெத்திலி பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அவரைக்காய் நினப்பு வந்துருச்சு. சின்ன பிள்ளை இதை போட்டு நான் பிச்சு அந்த அவரைக்காய் பூ இருக்கும் பாருங்கள், அதுதான் வந்து அந்த பர்பிள் கலரில் இருக்கும். அது வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பூ. சனி பகவானுக்கு வைக்குவாங்க அந்த பூ. அது வந்து ஸ்வீட் பீ ஃப்ளவர் வித் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பூவுங்க. அது சும்மா நாச்சும் பிச்சு போட்டு விளையாடிட்டு இருப்பேன். அப்போல்லாம் தெரியாது. இப்போது அதோட பெனிஃபிட்டு அவ்வளோ காஸ்ட்டு, சரியான விலை வெளியே. அதெல்லாம் அம்மா வந்து சாப்பிடுவாங்க அப்படியே பிச்சு. முன்ன சாப்பிடுவோம் அப்படியே கழுவாமே சாப்பிடுவோம், கழுவிட்டு கூட சாப்பிடுவோம், அப்படியே சாப்பிடுவோம். இந்த அவரைக்காய் கதை இதோட முடியுதுங்க. எங்கள் ஊர் அவரைக்காய்லாம், நாங்கள் வந்து செக்ஷன் 70 இருந்தோம். அங்கே ஒரு கம்பம் இருக்கும், கிராமம். அங்கே வந்து அவரைக்காய் இந்த நரம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நரம்பு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும், பிக்க இவ்வளோ ஈஸியாக இருக்கும். இது வந்து டவுனு அவரைக்காய்னால வெளிநாட்டிலேருந்து வர சீனா அவரைக்காய் நினைக்கிறேன். இங்கே மாலில் வாங்கினது, சூப்பர் மார்க்கெட்டில். இங்கே பிக்கிறோம், இவ்வளோ மெலிசாக இருக்குது பாருங்கள். இங்கே பிச்சு இதில் வரும், இதில் வெட்டி இப்படி பிக்கிறோம். ரொம்ப சின்னதாக மெலிசாக இருக்குது பாருங்கள். இது சரியான விலை. சீனா அவரைக்காய் சைனாலேருந்து வருது. மசாலா வந்து ரசத்துக்கு அரைக்க போகிறோம். மல்லி, மிளகு, காஞ்ச மிளகா, சீரகம், சோம்பு, ஃபெனல் இதெல்லாம் வந்து அரைக்க போகிறோம். அரைச்சி, நான் வறுக்கல ஆக்சுவலி, அரைச்சி தான் வறுத்து ரசத்தோடு போட போகிறேன். அரைச்சிட்டேன். இது போதும் இந்த பக்கம் ரசத்துக்கு அரைக்கிறது. அரைக்கும் போது இந்த 2 கங்கு, இதோ 2 கங்கு, இந்த 2 கங்கு பிடிச்சி அரைச்சிடலாம் மையா. கஷ்டமே இல்லைங்க அம்மிக்கல் பாய்க்கிறதுக்கு. இந்த 2 கையால் தான் அரைச்சேன். ஆள் வச்சு நான் அரைக்கல, நான் ஒண்டி தான் அரைச்சேன். எல்லா வேலையும் நான் தாங்க செய்கிறேன். ஸோ இந்த இது வந்து நாட் ஸோ ஸ்மூத். ஸோ திஸ் இஸ் ரைட் ஸ்பைசஸ் ஃபார் ரசம். இப்படி தான் ரசம் வைக்கணும். எங்கள் வீட்டில் இஞ்சிக்கு பதிலாக மஞ்சள் இஞ்சி இருக்குது, அதெல்லாம் போட்டு ரசம் வைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி வச்சிட்டேன். ஸோ ரசத்துக்கு வந்து அரைச்ச அந்த ஸ்பைசஸ் போட்டுடுறேன் தண்ணியோட. ஓகே, இப்போ வந்து நம்ம கொள்ளு அரைக்க போகிறோம். அரைச்ச அம்மிக்கல் இப்படி தான் இருக்கும். அப்புறமா எடுத்து தக்காளி பழம் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி பழம் கொஞ்சம் பிசைஞ்சு போட்டுக்கோங்க. இந்தியன் சாப்பாடுனா கை தாங்க பயன்படுத்துகிறோம். ஸ்பெஷலாக கரண்டிலாம் பார்க்க முடியாது, கை மணம் தான். தமிழ்நாடு சாப்பாடுனா பிசைஞ்சு போட்டுக்கலாம். Need to squeeze because Indian food is special. You have to use ammikal, hands and all that. Authentic Indian food is like that. Every cooking have way of doing it. While cooking we cannot speak, but தப்பா இருக்கு, பேசக்கூடாது சமைக்கும் போது. 3 தக்காளி பழம் போட்டுக்கிட்டேங்க. பழம் வெஜஸ், 3 வெஜஸ். ஓகே, டன். இந்த ஃப்ளாட் வீட்டில் மெனுவில் தான் சமைக்கிறேன். இது ஒரு கொதி வந்துடுச்சு, 2வது கொதி. இன்னும் பெரிய கொதி வந்தோடனே எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த ரசத்துக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரியலி நைஸ் ரசம் I made today without any
கொத்தமல்லி புதினா எதுவுமே போடல, வெறும் கருவேப்பிலை. சிம்பிளான ரசங்க. யூ கேன் டூ இட் அட் ஹோம். அம்மிக்கல் பாய்க்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. இட்ஸ் வெரி ஈஸி டு யூஸ் இட். ஓகே, ஐ திங்க் இந்த ரசம் இஸ் டன். நாட் ஓவர் குக்டு. இஸ் இனஃப். இட்ஸ் நியூட்ரிஷன் ரசம். சொல்லி கொடுத்தது தேங்காய் எண்ணெய். நாங்கள் வந்து உளுந்த பருப்பு போடுவோம், காஞ்சி மிளகா. இந்த காயை பிரட்ட போகிறேன் இப்போது. இந்த முள்ளங்கிழங்கும் இந்த அவரைக்காயும் சேர்த்து பிரட்டுறதுக்காக எடுத்து வச்ச ஐட்டம் இது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சட்டி காஞ்சிட்ருக்கு. காஞ்சிருச்சு. இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம். கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய். தண்ணி நல்லா கொதிக்கிறேன், தெரிக்கும். அது சரி சண்டே எனக்கு அவசரம். சமைச்சிட்டு அவங்க சாப்பாடு கொடுத்துருவோம். மணி ஆகுதுல்ல, மணி 1 ஆயிடுச்சு. 1:11 ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் இது போதும், அடைச்சிடணும். இந்த சட்டி கொஞ்சம் சென்சிட்டிவ் தான். கொஞ்சோண்டு மிளகா போடுறேன். உளுந்து போடுறேன். ரொம்பவும் வதக்க தேவையில்லை, அவ்வளோதான். காஞ்ச மிளகா போட்டு உளுந்து போட்டு வறுத்திட்டோம். அப்புறம் வெங்காயம் போட்டுட்டோம், காய்கறிலாம் வெட்டி போட்டு உப்பு போட்டுட்டோம், வதக்கிட்டோம். இப்போ வந்து காய் ரெடி ஆயிடுச்சு ரசத்தோடு சாப்பிட்றதுக்கு. சோயா சங்க் பெரட்டல். இதில் வந்து நான் என்ன போட்டேன்னா, எள்ளு பேஸ்ட்டாக ஆக்கிட்டேன். சீரகம் எப்போதும் போல் குமின், ஃபர்னல், அப்புறம் வந்து மல்லி சீட்ஸ், கொரியண்டர் சீட்ஸ், அப்புறம் சீசமே சீட்ஸ், இதெல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி காஞ்ச மிளகோடு சேர்த்து வதக்கிட்டுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, நான் ரொம்ப எண்ணெய் ஊற்ற மாட்டேன். இது நல்லா வதங்கணும். சாப்பிட்றீங்களே, உங்கள் அண்ணன் சமைச்ச மாதிரி இருக்கா? எங்கள் அண்ணன் சமைச்ச மாதிரி இருக்கு. 10ல் எவ்வளோ கொடுக்கலாம்? உங்கள் அண்ணன் சமைச்ச மாதிரி இருக்கா? அம்மிக்கல்ல போட்டு அரைச்சி எல்லாம் சமைச்சேன். அம்மிக்கல்ல தான் அரைச்சேன். அந்த மாதிரி பக்குவம் இருக்கா? இல்லையா? உங்கள் அண்ணன் சமைச்ச மாதிரி இல்லையா? சரி, எவ்வளோ மார்க்கு கொடுக்கலாம்? அந்த சமைச்ச மாதிரி நீ சமைக்கிற மாதிரி. சரி, உங்கள் அண்ணன் சமைச்சா சரி, உங்கள் அண்ணன்ட்டுலேருந்து எவ்வளோ மார்க்கு கொடுப்பீங்க? 10லேருந்து எவ்வளோ மார்க்கு கொடுப்பீங்க? உங்கள் அண்ணன் சமைச்ச மாதிரி இல்லை, ஆனால் அறவே இல்லையா, இல்லை கொஞ்சமாவது இருக்கா? எங்கள் அப்பா சமைக்கிற மாதிரி, என் அண்ணன் சமைக்கிற மாதிரி வரல. கொஞ்சம் கூட உங்கள் அண்ணன் சமைக்கிற மாதிரி இல்லை. 1 புள்ளி 1 1 புள்ளி 1%, 4%. சரி, தேங்க்யூ. 4%, 4, 10லேருந்து 4 கொடுக்குறீங்க உங்கள் அண்ணன் மாதிரி. சரி, பரவாயில்ல, நன்றி. ஒரு அளவு டச் பண்ணிட்டேன். அந்த பெரட்டல் எப்படி இருக்கு? பெரட்டுனது நல்லா அள்ளி சாப்பிடுங்க, சாப்பிட்டு பாருங்க. பெரட்டினது இதுதான் 4 புள்ளி. அதுதான் 4 புள்ளியா? ஓகே. காயெலாம் காய் பெரட்டினது ஓரளவு பரவாயில்ல. அது 4 புள்ளி. அந்த காய் வந்து 2 புள்ளி தான். 2 புள்ளி. ரசம் வேகலி. ரசம் ஓகே. ஸோ ஐ பாஸ் இந்த ரசம் அண்ட் கிரேவி. எல்லாம் நல்லா இருக்கு. என்ன குறை? நீ எப்படி மூஞ்ச வச்சுக்கிறேன்னு நான் பார்த்தேன். தேங்காய் பூ போடலை காயில். தேங்காய் பூ இல்லை வீட்டில், அதனால் தேங்காய் பூ போடலை. சாரி, அடுத்த வாட்டி தேங்காய் பூ வாங்கி போடுறேன்.